ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். வார பலன்களில் பிப்ரவரி 24ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொது பலன்கள் எப்படிங்கிறத பார்க்குறோம். நம்முடைய ராணி ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை பப்ளிஷ் ஆகிறது, ரிலீஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு செவ்வாய்க்கிழமையிலேருந்து திங்கட்கிழமை வரைக்குமான பலன்கள் எப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இந்த பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி திருக்கணித பஞ்சாங்க நிலவரப்படி இந்த வாரத்திற்கான கிரக நிலைகளை முதல்ல பார்க்கலாம். மிதுன ராசியில் குரு வக்ரகதியில் இருக்கார், சிம்ம ராசியில் கேது, கும்பராசியில் கிட்டத்தட்ட கோச்சாரத்தில் 5 கிரகங்கள் இருக்காங்க. சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, செவ்வாய். மீன ராசியில் கோச்சாரத்தில் சனி பகவான் இருக்கார். ஆக இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம், இவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்குங்கிறத பார்க்குறோம். முதல்ல மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது, இந்த வாரம் உங்களுடைய லாபஸ்தானத்தில் அத்தனை கிரகங்களும் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. குறிப்பாக உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறது. உங்களுக்கு மூத்த சகோதரர் இருந்தார்னா அவரால் நன்மை. நல்ல நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம், முன்னேற்றம், ஏற்றம், மேன்மை, இது அத்தனையும் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய ஆண் பெண் நண்பர்களால் வாழ்க்கையில் முன்னேற்றம். இது இல்லாமல் வாழ்க்கையில் நமக்குன்னு சின்ன ஆசைகள் இருக்கலாம், அல்லது பெரிய ஆசைகள் இருக்கலாம். நிறைவேறாத எத்தனையோ ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு, இதெல்லாமே இந்த வாரத்தில் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு வாய்ப்புகள், சோர்சஸ் நிறைய இருக்குது. அது இல்லாமல் வேலை வாய்ப்புகள், யாரெல்லாம் ஜாபில் இருக்கீங்க, உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய கெரியர், ஜாப் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். வேலையில் சராசரி மனிதர்களாக நம்ம இருந்து எதிர்பார்க்கக்கூடிய ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ, அரியர்ஸோ, ஹைக்கோ என்னெல்லாம் எதிர்பார்க்குறோமோ அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உறுதியாக இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கீங்க, பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ்மே மிகப்பெரிய ஏற்றம், முன்னேற்றம், லாபம், வருமானம், சம்பாத்தியத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு, இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஆக அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். மெயினாக இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், கவனம் செலுத்துங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியும் பைரவரையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு உச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல அத்தனை கிரகங்களும் சஞ்சரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 கிரகங்கள். இந்த 10ஆம் இடம் அப்படின்னாலே நம்முடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம், செல்வம், செல்வாக்கு ஏதோ ஒரு விதத்தில் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக இந்த வாரத்தில் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க, நான் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன், அல்லது பெரிய லெவலில் நான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு உற்பத்தி தந்த சேல்ஸு, ப்ராஃபிட்டு கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப நாளாக நான் இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டேங்கிறவங்க, வீடு கட்டணும்னு நினச்சவங்களுக்கு அதற்கான சோர்சஸ் இந்த வாரம் நிறையா இருக்குது. இதெல்லாம் கட்டுறதுக்கு பண வசதி, பொருளாதார வசதி இருக்கான்னா கண்டிப்பாக நீங்கள் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். இது வரைக்கும் டிலே ஆன லோன் இந்த வாரம் உங்களுக்கு சாங்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மணி ரொட்டேஷன் இந்த வாரம் பரவாயில்ல. குடும்பத்தில் ஏதாவது ஒரு புது வரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப், கரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. என்னெல்லாம் உங்கள் வேலையில் எதிர்பார்த்தீங்களோ கிடைக்கும். ஃபஸ்ட்டு வேலை உண்டு. செகண்டாக வேலையில் என்ன ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ என்ன எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும். மெயினாக இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி நான் அஃபேரில் இருக்குங்கிறவங்களுக்கு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ இந்த வாரம் தேவையில்லாத கடன் வேண்டாம். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் நான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்க
ஒரு தொழில் முனைவோராக இருந்து பெரிய லெவலில் பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான சோர்சஸ் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் அரசாங்கத்தால் ஏதாவது காரியம் ஆகணுங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அது இல்லாமல் செலிப்ரிட்டியுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் அத்தனையுமே உங்களுக்கு இருக்குது. ஸோ எது எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் சமயத்தில் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. அது மாதிரி இல்லாமல் இருக்க மகிழ்ச்சியாக இருக்க பாருங்கள். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் சிவனையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் கோச்சாரத்தில் உங்களுடைய 9ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் இருக்கிறது. இறை அருள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ யாரெல்லாம் லாங் ஜேர்னி போகணுன்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் சோர்சஸ் நிறையா இருக்குது. அல்லது அதுக்காக பிளான் பண்ணுவீங்க, அதுக்காக நீங்கள் டிக்கெட் ரிசர்வ் பண்ணுவீங்க. இது அத்தனையும் உங்களுக்கு நடக்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய நீண்ட தூர பிரயாணம் மட்டுமல்ல குறுகிய பயணங்களும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். ஸோ இந்த வாரம் பெரிய லெவலில் யாரெல்லாம் சோர்சஸ் கம்பெனி மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, உங்களுடைய வேலையில் உங்களுடைய சர்வீஸில் ப்ரொஃபஷனில் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ நல்லது நடக்கும். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்களுக்கு உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி நல்லது ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் வரும். அதோட உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருக்கும். ஃபர்தராக நான் ஹையர் ஸ்டடி பண்ணுறேன், ஹையர் எஜுகேஷன் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்களுக்கு, அதர் ஸ்டேட்டு அதர் கண்ட்ரி அப்ராடு மூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் நிறைய உங்களுக்கு இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. அது இல்லாமல் ரொம்ப நாளாக குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கிட்ஸ் அமையும். குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. பிஸ்னஸ் இல்லாமல் இல்லை, வருமானம் இல்லாமல் இல்லை. பட் இந்த பணங்கள் கைக்கு வரதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. வருமானங்கள் எவ்வளோ இருக்குது, அதற்கு தந்த செலவுகளும் இந்த வாரம் உண்டுன்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளான நன்மை, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். என்ன யாரை நம்பி நீங்கள் இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த வாரம் இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் முழு முதற் கடவுள் விநாயகரையும் குறிப்பாக மகாலட்சுமியை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கடகராசி பிறந்த உங்களுக்கு கோச்சாரத்தில் கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் உங்களுடைய 8ஆம் இடத்துல இருக்காங்க. ஸோ இந்த வாரம் கடந்த வாரம் மாதிரியே கவனமாக இருங்க. பொதுவாக இந்த வாரத்தில் யாருக்கும் தேவையில்லாத விஷயங்களில் யாருடைய விஷயங்கள்லையும் தலையிடாதீங்க. மற்றவங்க சொல்கிறத பொறுமையாக கேளுங்க. நீங்கள் அவங்களுக்கு ஒபே பண்ணுங்க. உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் யாரெல்லாம் சீனியர்ஸ் இருக்காங்களோ அவங்க சொல்கிறத கேளுங்க. கொலீக்ஸோட அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருங்க. சப்பார்டினேட்டையும் நீங்கள் ஓரளவுக்கு அவங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் இந்த வாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம். அது மட்டுமல்ல, உங்களுடைய பிஸ்னஸில் ஏதாவது பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க. உங்களுடைய லைஃப் பார்ட்னரும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னர்லேயும் சரி, இந்த வாரம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தால் ஒரி பண்ணாதீங்க. ஸோ இந்த வாரத்தில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ இந்த வாரம் புதிய முயற்சிகள் எதுவும் நமக்கு பெருசாக ஃபேவரபுளாக இல்லை. அதனால் அதுக்காக நீங்கள் எஃபர்ட் கொடுக்க வேண்டாம். ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் பாருங்கள். ஸோ பெருசாக ஸ்போர்ட்ஸில் இருக்கேன் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை. அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான யூக வணிகங்களுமே நமக்கு ஃபேவரபுளாக இல்லை. விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இந்த வாரம் வேண்டாம். ஸோ இந்த வாரம் எங்களை பொறுத்த வரைக்கும் எது தாங்க நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது.
ஃபஸ்ட்டு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். இது இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம். வேலையை விட்டு வெளியில் வந்தவங்க, வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டவங்க, யாரும் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இல்லை. அது மட்டுமல்ல, நான் எனக்கு வயசாகிடுச்சு, ஏஜ் ஆகிடுச்சு, இனிமேல் வேலை கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது இந்த வாரத்தில் நல்லாவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது மட்டுமல்ல, இந்த வாரம் உங்களுடைய பொறுத்த வரைக்கும் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் அத்தனையிலுமே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. பட் எது எப்படி இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள் ஏதோ ஒரு விதத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் பூர்த்தியாகும். ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சிவனையும் காளியையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் கோச்சாரத்தில் உங்களுடைய 7ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது. ஸோ இதுவரைக்கும் யாருக்கெல்லாம் டிலே மேரேஜ் ஆகிருக்கு, அல்லது திருமணம் நடக்கிற, அல்லது திருமணம் தள்ளி போயிருக்கு, லேட் ஆகிருக்குங்கிறவங்களுக்கு மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. குறைஞ்சபட்சம் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாவது இந்த வாரம் தொடரும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது. யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா, 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பீங்க. அது இல்லாமல் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சமூகத்தில் உங்களுக்கான உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் பரவாயில்லாமல் இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. புதிய முயற்சிகள் ஏதாவது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா கண்டிப்பாக நடக்கும். லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. எதிர்பாராத ட்ராவல் இருக்குது, அந்த ட்ராவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளாக நன்மை. நம்முடைய பிரிஞ்சு போன அத்தனை ரிலேஷன்ஷிப்பும் மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வாரம் நல்லா இருக்குது. நாம் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் அத்தனையுமே நமக்கு ஃபேவரபுளாக இருக்கும். அது மட்டுமல்ல, சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் யாரெல்லாம் சிறு தொழில், சுயதொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க, உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்குது. யாரெல்லாம் கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜு, கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, கம்யூனிகேஷன், டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங் இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு ஏற்றம், உங்களுடைய ஃபீல்டில் வருமானங்கள், சம்பாத்தியங்கள் அமைவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ இந்த வாரம் மாற்றங்கள் இருக்குது. ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகலை, நல்ல விலைக்கு போகலை, எப்போ விற்கும் எப்படி விற்கும் தெரியலன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் எதிர்பார்த்த விதமாக விற்பதற்கான வாய்ப்பு, அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அல்லது அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. யாரையெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்களாம் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இது உங்கள் வாழ்க்கையில் இந்த வாரத்தில் நடக்கும். ஸோ தைரியம், தன்னம்பிக்கை கூடும். உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் இருக்குது. உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். ஸோ இந்த வாரத்தில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் குறிப்பாக சித்தர்களையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு கோச்சாரத்தில் உங்களுடைய 6ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இருக்காங்க. எப்பவுமே 6ஆம் இடம் அப்படின்னாலே நம்மளை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் அல்லது வெற்றி இதுதான் பிரதானம். அதுக்கப்புறம் 6ஆம் இடம்னா கடன் இருக்கிறவங்களுக்கு கடன் இருக்க தான் செய்யும், கடன் குறையாது. நோய் இருக்கிறவங்களுக்கும் நோய் இருக்க தான் செய்யும், இந்த வாரம் குறையாது. ஆனாலும் கூட இந்த வாரம் உங்களுடைய கேஸ் ஏதாவது இருக்குது, வழக்கு இருக்குது அப்படின்னா அந்த வழக்குகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கு, வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையா இருக்குது. ரொம்ப நாளாக எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எதிர்பார்த்து இந்த வாரம் வந்ததுன்னா நீங்கள் இந்த ரிசல்ட்டில் பாஸ் பண்ணுவீங்க. ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க. ஜாப் தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் வேலையில் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க, சராசரி மனிதராக ஒரு ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறதுக்கு, ஒரு இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ, அரியர்ஸோ, ஹைக்கோ எதிர்பார்க்கறதுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆவதற்கான வாரமாக இந்த வாரம் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் நான் இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலும் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, லோன் சாங்ஷன் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் உருவாகும். லோன் வாங்கி இடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு.
ஸோ இந்த வாரத்தில் ஹெல்த்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இந்த வாரம் முக்கியம். உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகும். ஒருவேளை உங்களுக்கு லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, கடன் இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே போதுமானது. இந்த வாரம் உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் கன்னியா ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. மணி ரொட்டேஷன் என்பது இருக்குது. புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் இந்த வாரம் உங்களுக்கு தொடரும். ஸோ இந்த வாரத்தில் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரங்கள் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய சுச்சுவேஷன், இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் விநாயகரையும் குறிப்பாக சிவபெருமானையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க அல்லது வழிபாடு பண்ணிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் கோச்சாரத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இருக்கிறது. மகிழ்ச்சி, சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. உங்கள் குடும்பத்தில் இது வரைக்கும் சுபகாரியங்கள் நடக்கலை, தள்ளி போயிட்டுருக்கு, எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு. நீங்களும் அடிக்கடி சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு. எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த வாரம் நிறைவேறும். அது இல்லாமல் ரொம்ப நாளாக யாரெல்லாம் கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்களோ அல்லது எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு, எதிர்பாராத ட்ராவல், அது உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து, வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு கூடும். நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் நார்மலாக தான் இருக்குது. கவனமாக இருங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இந்த வாரம் மணி ரொட்டேஷன் உங்களுக்கு பரவாயில்ல. பட் உங்களுடைய உழைப்பு இந்த வாரம் மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த வாரம் யாருக்காவது பணம் காசு கொடுத்தீங்க, கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் இந்த வாரம் உங்களோட மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள், இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் கவனம். ஆனாலும் கூட உங்களுக்கு 5ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறது. நோய் ஏற்பட்டாலும் குறையும், கடன் இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் குறைவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். ஸோ இந்த வாரத்தில் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ டெஃபினட்டாக உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரம் நம்முடைய உறவுகள், பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டு. நம்முடைய பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும், இனி இல்லாஸ் அத்தனையும் நம்மளோட சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள், இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. உங்களுடைய ஹையர் ஸ்டடி நல்லா இருக்குது. யாரெல்லாம் வெளிநாட்டு தொடர்பில் இருக்கீங்களோ உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கெல்லாம் துர்க்கை இருக்கோ துர்க்கையும், பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கருடாழ்வாரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு கோச்சாரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இருக்கிறது. உங்களுடைய கல்வி நல்லா இருக்குது. இந்த வாரம் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு, ஆதரவு எதிர்பார்த்தீங்களோ கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலே யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க, உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு, பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸோ அதுக்கு தகுந்த ப்ராஃபிட்டோ உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. குறிப்பாக விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு லாபம், வருமானத்தை பார்ப்பதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட சமயத்தில் திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இருக்கும். நல்லா பொறுமை அடக்கி வாசிங்க. உங்களுடைய தனிப்பட்ட பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் பெருசாக டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை. இருந்தால் கூட நீங்கள் எவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்களுக்கு இருக்குது. அதனால் அது மாதிரியான மனநிலைகளை மாற்றுங்க. இன்னொரு பக்கம் சனி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார்.
பார்க்கும் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ எதையும் எதிர்பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு ஜாப் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா சனி 5ல் இருந்தாலே நம்ம பார்க்கும் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை அல்லது வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் அல்லது விஆர்எஸில் வர்றதுக்கான ஒரு சுச்சுவேஷன் அல்லது நம்முடைய ஜாபில் நம்ம லாங் லீவ் போட வேண்டிய காலகட்டங்கள் இதையெல்லாம் நம்முடைய ப்ரொஃபஷனில் அவர் உருவாக்குவார். இது இந்த வாரத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. பிஸ்னஸ் யாரெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ்மே நார்மலாக இருக்குது. உங்களுக்கு தொழில் இல்லாமல் தொழில் விட்டு விட்டு நடக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் தகராறு உண்டு. ஸோ நீங்கள் அந்த பிஸ்னஸை விட்டு வெளியில் வரவே முடியாது. ஆனாலும் ப்ராஃபிட்டாக நீங்கள் கண்ணில் பார்க்குறது ரொம்ப சிரமமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் மேரிட்டல் லைஃப் நார்மலாக இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி அது மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத தன வரவு, பொருள் வரவு இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது குழந்தைகளுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இது. அல்லது குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இதெல்லாமே இந்த வாரம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவையும் குறிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மிருசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் கோச்சாரத்தில் உங்களுடைய 3ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இருக்கிறது. உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறும். 3ஆம் இடம் இறைவனுடைய அனுகூலம், அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஸ்தானம். அந்த இடத்துல கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் இருக்கிறது. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ எந்த விஷயத்திலாக இருந்தாலும் அதில் நீங்கள் சீக்கிரம் மூவ் ஆகுங்க. நீங்கள் யாரெல்லாம் பெருசாக நம்பியிருக்கீங்களோ அவங்கெல்லாம் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இறைவன் உங்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு யாரையாவது அனுப்புவார். அது இந்த வாரம் நடக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். எதிர்பாராத பயணம் அமையும். அது உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். அது இல்லாமல் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் சாதகமாக வரும். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் நீங்கள் உங்களுடைய பிரிஞ்சு போன உறவுகள் மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வாரத்தில் இருக்குது. அது இல்லாமல் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க, ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். அது கூட மட்டும் அல்ல, ரொம்ப நாளாக உங்களுடைய பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது, சேல் ஆகாமல் இருக்குது, தள்ளி போயிட்டுருக்குங்கிறவங்களுக்கு இந்த வாரம் அது சேல்ஸ் ஆகிறதுக்கு குறைஞ்சபட்சம் பேச்சுவார்த்தைகள் முடிஞ்ச ஒரு அட்வான்ஸாக அக்ரிமெண்ட்டோ போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. குறிப்பாக டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, சர்டிஃபிகேட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, அதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு கிளியர் ஆயிரும். உங்களுடைய சொந்த பிஸ்னஸ்மே நல்லா இருக்குது. யாரெல்லாம் சிறுதொழில், சுயதொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் ரொம்ப நல்லா லாபத்தை கொடுக்கும். அது இல்லாமல் கமிஷன், ஏஜென்சி, கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, கன்ஸ்ட்ரக்ஷன் இது மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம், லாபம், வருமானம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. எல்லாம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ஜாபும் நல்லா இருக்குது. வேலையில் என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அத்தனை விதமான விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். வேலையில் எவ்வளோ எஃபர்ட் கொடுக்குறீங்களோ உங்களுக்கான ரெகக்னைஸ் ஜாபில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்மே மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க பண்ணுங்கள். யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த வாரம் அம்மா விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அம்மா உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் இருக்குது. குறிப்பாக அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பெருசாக ஷேர்ஸு, ரேஸு, லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, ட்ரேடிங்கில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். நல்லது ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் புகழ், அந்தஸ்து கிடைக்கும். ஸோ இந்த வாரத்தில் சனி பகவானையும் ஆஞ்சநேயரையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கோச்சாரத்தில் 5 கிரகங்கள் இருக்கிறது. இந்த வாரம் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய பணம் கையில் ஏதோ ஒரு ரூபத்தில் நிற்கும். அது மட்டுமல்ல, இதுக்கு முன்னாடி பணம் சம்பாதிச்சிருந்தாலும் வாழ்க்கையில் எதுவும் கேஷ் இன் ஹேண்டாக இல்லை. இந்த வாரம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல, எதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, குறிப்பாக சொந்தமாக இடம் வாங்கணும் அல்லது வீடு வாங்கணும் அல்லது வீடு கட்டணும் அல்லது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்,
குறிப்பாக வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு ஏதோ ஒரு பொருள் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையா இருக்குது. இதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கான சோர்ஸஸ் இல்லை, பண வசதி இல்லை, பொருளாதார நிலைகள் அவ்வளவு இல்லை, எனக்கே கடன் இருக்குங்கிறவங்களுக்கு கடன் வாங்கி இதெல்லாம் வாங்குறதுக்கான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ அதன் மூலமாக நல்ல ஏர்னிங் உண்டு. வேலை வாய்ப்புகளும் பரவாயில்ல. யாரெல்லாம் ஜாபில் இருக்கீங்களோ உங்களுக்கு வேலையில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரத்தில் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும் உங்களுக்கு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட்டை எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நல்ல ஸ்கில்டு லேபரை எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள். இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸ்காலர்ஷிப்புக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அமையும். ஏதாவது வழக்குகள் இருந்தால் விடுபடுவதற்கான வாய்ப்பு அல்லது ஜெயிப்பதற்கான சுச்சுவேஷன், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள், சுறுசுறுப்பாக இருங்க. எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எஃபெக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது. குறிப்பாக இந்த வாரம் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க. தேவையில்லாத எந்த விஷயத்திலும் தலையிடாதீங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். குறிப்பாக ஹெல்த் பாயிண்டில் ரொம்ப கவனம். பிஸ்னஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா நார்மலாக இருக்குது. பிஸ்னஸில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் வேண்டாம். பட் நீங்கள் ஷேர்ஸில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்பெக்குலேஷனில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா அந்தஸ்து புகழ் உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது நியூ அக்ரிமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ணுவீங்க. அது இல்லாமல் இந்த வாரத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான ரெக்கக்னைஸ் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். இதெல்லாமே ஃபேவரபிளான நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த வாரத்தில் விநாயகரையும் குறிப்பாக காளியையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலே 5 கிரகங்கள் இருக்காங்க. இது ஒரு பக்கம் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் தேவையற்ற குழப்பங்கள், தேவையற்ற சிந்தனைகள், நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு புரியாத குழப்பங்கள், இதுவும் மறந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எதை பற்றியும் ஒரி பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுடைய ராசியை குரு பகவானும் பார்க்குறார். இதுதான் ஹைலைட்டான விஷயம். எத்தனை கிரகங்கள் ராசியில் இருந்தாலும் குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும். அந்த அடிப்படையில் இந்த வாரம் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்கலை, சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சி நடக்காமல் இருக்குன்னா இந்த வாரம் நடக்கும். உங்களுடைய பிரார்த்தனைகள் இது வரைக்கும் நிறைவேறலை அப்படின்னா நிறைவேறாத உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள், பிரார்த்தனைகள் அத்தனையும் நிறைவேறும். எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும். ரொம்ப நாளாக குழந்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. உங்கள் ராசியில் இருக்க அத்தனை கிரகங்களும் உங்களுடைய 7ஆம் இடத்தை பிஸ்னஸ் ஸ்தானத்தை பார்க்குறது. யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ நார்மலாக இருக்கும். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்தை சனி குரு பார்க்குறது. நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு இந்த வாரம் கை கொடுப்பாங்க. உங்களுடைய நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ட்ரி ஆவாங்க. இதெல்லாமே இந்த வாரம் நடக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அவ்வளோ சிறப்பாக இல்லை. வேலையில் எஃபர்ட் கொடுங்க. வேலையில் பெரிய லெவலில் எதெல்லாம் கிடைக்கலையோ வருத்தப்படாதீங்க. ஜாப் இருக்கான்னு மட்டும் இந்த வாரம் பாருங்கள். வாழ்க்கையில் எப்பயுமே நல்லதுன்னே நடக்கும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை. ஒரு நன்மை ஒரு தீமையை கலந்து தான் நமக்கு கிரகங்கள் கொடுக்கும். அந்த அடிப்படையில் பார்க்குற போது இந்த வாரம் உங்களுடைய ஜாபில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்கணும். வேலையை மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம். அவசரப்பட்டு வேறு மாறுறது, வேறு கம்பெனி மாறுறது, இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போகிறது, இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் எதுவும் இந்த வாரம் வேண்டாம். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா ட்ரை பண்ணுங்கள். முயற்சி பண்ணுறதுல தவறே இல்லை. ஏன்னா செவ்வாய் உங்கள் ராசியிலே இருக்கார். அவர் உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதி. 3ஆம் இடம்னா முயற்சின்னு அர்த்தம், எண்ணம்னு அர்த்தம், சிந்தனைன்னு அர்த்தம், செயல்பாடுன்னு அர்த்தம். இதெல்லாமே உங்களுக்கு கூடும். ஏன்னா செவ்வாய் தான் தைரியத்துக்கும் தன்னம்பிக்கைக்கும் முயற்சிக்கும் பெரிய முக்கியமான கிரகம். அவர் உங்கள் ராசியில் இருக்கிறது ட்ரை பண்ணுங்கள். எளிய சகோதர சகோதரிகள் விஷயத்தில் கவனமாக இருங்க.
உறவுகள் பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வது மாதிரி ஒரு தோற்றம், அதுலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள், உங்களுடைய வேலையின் நிமித்தமான பயணத்தில் உங்களுக்கு நன்மைகள் எல்லாமே மிக்சிங்காக இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் ஆஞ்சநேயருக்கார வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் கோச்சாரத்தில் 5 கிரகங்கள் 12ஆம் இடத்துல உங்களுக்கு இருக்காங்க. 12ஆம் இடம் அப்படின்னாலே உங்களுக்கு வசதி இருந்தால் முதலீடு பண்ணுங்கள். இல்லைன்னா தேவையற்ற செலவினங்களே நாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு சந்திப்பதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் அப்பா இருந்தால் அப்பாவுக்கு செய்யுங்க, உறவுகள் இருந்தால் உறவுகளுக்கு செய்யுங்க, மனைவி இருந்தால் மனைவிக்கு செய்யுங்க. இல்லை சகோதரர்கள் இருந்தாலும் சகோதரர்களுக்காக இந்த வாரம் நீங்கள் மனமுவந்து செலவு பண்ணுங்கள். தேவையற்ற செலவினங்கள் தவிர்க்கப்படும். ஸோ ஃபர்தராக நான் ரிசர்ச் அல்லது பிஹெச்டி பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் பாஸ் பண்ணிடுவீங்க. வெளியூரில் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு உகந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை எது எப்படி இருந்தாலும் அந்தஸ்து புகழ் கௌரவம் உங்களுக்கு கூடும். யாரெல்லாம் பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும், ஒரு தொழில் முனைவராக என்டர்பிரனராக வரணும்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஃபேவரபுளாக இந்த வாரம் இருக்கும். கவர்மெண்ட்டால் எனக்கு காரியம் ஆகும்னு நினைக்கிறவங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறபோது அத்தனை கிரகங்களும் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்கும். ஏதாவது ஒரு வேலை, வருமானம், சம்பாத்தியம் என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்க. பிஸ்னஸ் இல்லாமல் இல்லை, பிஸ்னஸ் விட்டு விட்டு நடக்கும். தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, இதெல்லாமே பிஸ்னஸில் இருக்குது. உங்களுடைய மேரிட் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி செப்பரேஷன் அல்லது 2 பேரில் யாருக்காவது ஓரளவுக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் இதெல்லாமே ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் இருக்கும். நல்லா அடக்கி வாசிங்க. தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் தலையிடாதீங்க. பொதுவாக இந்த வாரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். புதிய முயற்சிகள் வேண்டாம். ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் பாருங்கள். அத்தனை விதமான உறவுகளோடைய மெயின்டைன் பண்ணுங்கள். நட்பு வட்டாரத்தை டெவலப் பண்ணுங்கள். நல்ல நண்பர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த வாரம் இருக்குது. யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க, யாருக்கும் செக்யூரிட்டி போடாதீங்க. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப கவனம். ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் நல்ல தரிசனம் பண்ணுங்கள், அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், ஏற்றம், முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.